Hello friends, welcome to our channel Kanidam Bayamillai. இப்போ நம்ம 9th standard maths bookல first lesson set languageல first exercise number 1.1ல 6th sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். Represent the following words in the descriptive form. Descriptive formனா என்ன? ஒரு செட் அவங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்களோ அதை வந்து நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸா எழுதணும், அதாவது ஒரு சென்டென்ஸா எழுதணும். அதுதான் என்னது descriptive form. Subdivision. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, B equal to January, July, June. இந்த 3 months நேம் கொடுத்துருக்காங்களா. இப்போ இதுக்கு இதை வந்து நம்ம எப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதுறது அப்படின்னா, இப்போ இந்த 3 மந்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எதில் ஸ்டார்ட் ஆகுது, ஜேல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அவங்க செட்டோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க, பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம P ஈக்குவல் டு என்னென்ன எழுதுனா செட் ஆஃப் ஆல் மந்த்ஸ் பிகினிங் வித் த லெட்டர் ஜே. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற மந்த்ஸோட லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் எதில் ஸ்டார்ட் ஆகுது, ஜேல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி எழுதிருக்கோம், இந்த செட் ஆஃப் ஆல் மந்த்ஸ் பிகினிங் வித் த லெட்டர் ஜே. இப்படி தான் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் Q equal to 7, 11, 13, 17, 19, 23, 29. இந்த செட்டை நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற செட்டோட நேமை நம்ம Qன்னு எழுதிப்போம். Q ஈக்குவல் டு இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற செட்டு இருக்குல்ல, இது என்னது ஒரு ப்ரைம் நம்பர் செட்டு. இதில் உள்ள ப்ரைம் நம்பர் செட்டு எதுலேருந்து எது வரை கொடுத்துருக்காங்க, 7லேருந்து 29 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் 31 எழுதிருக்கோம். The set of all prime numbers between 5 and 31. Third subdivision என்ன கொடுத்துருக்காங்க, R equal to X belongs to N, X less than 5. இது எப்படி நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதுறேன்னு பார்த்தா, R equal to the set of all natural numbers less than 5, X less than 5 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதையும் நம்ம வேர்ட்ஸ்லேயே எழுதிக்கிறோம். Next fourth subdivision, X is a consonant in English alphabets. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் கான்சோனன்ஸ் இதை வந்து ஒரு செட்டாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதுறதுன்னா, இந்த செட் ஆஃப் ஆல் கான்சோனன்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது செட் பில்டர் ஃபார்ம், ரூஸ்டர் ஃபார்ம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுத சொல்லும் போது நம்ம இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸாக எழுதணும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, டைப்ஸ் ஆஃப் செட். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செட் இருக்குது அப்படின்னா, எம்டி செட்டு, சிங்கிள்டன் செட், ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட், அப்புறம் சப்செட், ப்ராப்பர் சப்செட், யூனிவர்சல் செட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் செட் இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து எம்டி செட் பார்க்க போகிறோம். எம்டி செட் இல்லாத நல் செட் அப்படின்னா, ஒரு செட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அது வந்து எம்டி செட்னு சொல்லலாம், இல்லைன்னா நல் செட் சொல்லலாம். எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பை போட்டிருந்தா அது வந்து ஒரு எம்டி செட். இல்லைன்னா இப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை, எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அது வந்து எம்டி செட், இல்லைன்னா நல் செட் சொல்லலாம். செட்டு ஒரு செட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்தால், எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு செட் எழுதிருக்கேன், அதில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, ஏங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட் வந்து ஃபைனைட் செட். ஃபைனைட் செட் அப்படின்னா, ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து ஃபைனைட் செட்டு. இன்ஃபைனைட் செட்னா, அதுக்குள்ள உள்ள செட்ஸ் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபைனைட் செட்டு. இப்போ ஃபைனைட் செட்டுக்கும் இன்ஃபைனைட் செட்டுக்கும் நான் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற ஒரு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணி இத்தனை எலமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபைனைட் செட்டு. கவுண்ட் பண்ண முடியல, எக்ஸஸாக போய்கிட்டே இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபைனைட் செட்டு. கார்டினல் நம்பர் ஆஃப் செட்ஸ். கார்டினல் நம்பர் ஆஃப் செட்ஸ் அப்படின்னா, ஒரு செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணி நாம் எழுதுறது தான் என்னது கார்டினல் நம்பர் ஆஃப் செட். இதை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, என் ஆஃப் ஏன்னா நம்பர் ஆஃப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற ஒரு செட் எழுதியிருக்கேன், 1லேருந்து 7 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன்னா, இப்போது கார்டினல் நம்பர் ஆஃப் செட், அதாவது அந்த செட்டுக்குள்ளே மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 7 இந்த மாதிரி எழுதுறது தான் வந்து கார்டினல் நம்பர் ஆஃப் செட். ஒரு செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணி எழுதுறது தான் கார்டினல் நம்பர் ஆஃப் செட். இப்போது டைப்ஸ் ஆஃப் செட்டில் ஒரு 4 செட்டு டைப்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்தடுத்து பவர் செட்டு, சப்செட்டு இதெல்லாம் எப்படி நம்ம எழுதுறது, எப்படி அதை டினோட் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம். இதே மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.